இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மாயரிசி அஸ்ட்ரோ சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேயர்களே, நமக்கு இன்னைக்கு நவீன ஜாமக்கோள் ஆருடம் என்ற ஒரு தலைப்புல சில விஷயங்களை நாம உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த நவீன ஜாமக்கோள் ஆருடத்தில் நம்ம என்ன படிக்க போறோம், இந்த நவீன ஜாமக்கோள்னா என்ன, ஜாமக்கோள்னா என்ன, இந்த நவீன ஜாமக்கோளுங்கிறதனுடைய அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா போறேன். அதாவது ஜோதிடத்துல நம்ம ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு ஜாதகம், இன்னொன்னு பிரசன்னம். பிரசன்னம் அல்லது ஆருடம். அப்ப ஆருட பிரசன்னம். இந்த ஜாதகம் என்னன்னா, ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பிறப்புன்னு அர்த்தம். ஜாதா ஜாதா பிறப்பு. அப்ப பிறப்பை அடிப்படையாக வைத்து நாம் சொல்லுகின்ற பலாபலன் ஜாதகம். ஆனா ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த கேள்வி ஒரு மனிதன் எப்ப வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கிற நேரத்துக்கு வச்சு ஒரு ஜாமக்கோள் ஆருடத்தை போட்டு பலன் சொல்றதுக்கு பேரு தான் ஜாமக்கோள் ஆருடம். அப்ப ஜோதிஷம்ங்கிற அந்த கான்செப்ட் கூட இருக்கிறதுனால இந்த ஜோதிட கலை என்பது ஒரு உன்னதமானது, தெய்வீகமானது. இது எந்த காலத்திலும் அழியாதது ஒன்று. இது குரு மூலமாக, குருவின் திருவருளும் இரையாற்றலும் குருவாற்றல் இருக்கிற வரைக்கும் இந்த காலை வளரத்தான் செய்யும். நம்ம இப்ப ஜாமக்கோள் ஆருடத்துல ஒருத்தர் எப்ப கேள்வி கேட்கிறார், இதுல எது முக்கியங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன கிழமையோ அன்றைய கிளைநாதர் தான் முக்கியம். The day lord is very important அப்படிங்கிறத கூடாது. அப்ப இன்னைக்கு உதாரணமாக இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு யாரு அன்றைய கிழமைநாதர் குரு பகவான் தான் முக்கியமானவர். அப்ப அந்த குரு பகவானை வச்சுதான் நம்ம கிளாஸ், நம்ம பலனே போகணும். அப்ப இந்த எந்த ஜாமத்தில் ஒருத்தர் உள்ள நுழைகிறாருன்னு பார்க்கணும். முதல் நம்முடைய இந்த ஜாதகத்தை பார்க்க வர்ற பேரு ஜாதகம் பார்க்கறது. ஜாதகம்ங்கிறது ஜாதகர். ஆனா இது ஜாதகம் இல்லை, இது ஒரு கேள்வி. அதனால கேள்வியாளர், ஒரு கேள்வியாளர் நம்ம கிட்ட வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு கேட்கலாம், அவர் பிள்ளைகளுக்கு கேட்கலாம், மனைவிக்கு கேட்கலாம், சொந்த பந்தத்துக்கு கேட்கலாம், அவர் ரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கேட்கலாம். அவருடைய அனுமதி இருந்தால்தான் சரியானதாக இருக்கும். அப்ப அதே மாதிரி எதெல்லாம் பார்க்கலாம்னா அனைத்தையும் பார்க்கலாம். சரி, இப்ப ஜாமகிரகத்தினுடைய மகிமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிழமைநாதர் எப்போ ஒரு ஆயுடம் பார்க்க வர்றாரோ அப்ப அந்த ஜாமத்துல, அந்த பொழுதுல, அந்த நேரத்தை, ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரம்ங்கிறது காலையில் 6 மணிக்கு தொடங்கி இரவு 6 மணி முடிவு வரைக்கும் 8 ஜாமம், 1.5 மணி நேரம். நாங்க போட்டுட்டு பார்த்திக்கலாம். 1வது ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம், 8வது ஜாமம். இதுல பாருங்க, ஸ்திரராசியெல்லாம் கட் பண்ணிட்டு சரம் 9-8 மீட்டர் இருக்கும். அப்ப 8 ஜாமம் இருக்கும். அப்ப ஒரு ஜாம கிரகம் என்ன செய்ததுன்னா மீனத்திலிருந்து அப்படியே ரிவர்ஸ் அப்படியே வருது. அப்ப அந்த ஜாம கிரகம் தான் நமக்கு பலன் கொடுக்க போகுது. இவர் எந்த ஜாமத்துல வராதுன்னு பார்க்கணும். அந்த ஜாமத்தின் அறிவு யாருன்னு பார்க்கணும். அவர் தான் நமக்கு பலன் கொடுக்க போறாரு. என்ன பலன் கொடுக்க போறாரு, அன்றைய ஜாம கிரகம் எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்குன்னு பார்க்கணும். இந்த ராசி கட்டத்துல எந்த மாதிரியான ஸ்தான பலத்துல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எந்த பவர்ல இருக்குன்னு பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் இப்ப நமக்குள்ள என்றாயிரம் வச்சுக்குவோம். மணி, இப்ப இந்த மணிக்கு ஒருத்தர் வர்றாரு, 9:42 ஒருத்தர் வர்றாரு.
அப்ப 42 நிமிஷம், 9 மணி 42 நிமிஷம்ங்கிறது 6 to 7:30 1வது ஜாமம், 7:30 to 9, 7:30 to 9 என்பது 2வது ஜாமம், 9 to 10 என்பது 3வது ஜாமம். இப்ப 3வது ஜாமத்துல தான் ஒருத்தர் நம்மகிட்ட வந்திருக்காரு. அப்ப 3வது ஜாமம் தனுசுல இருக்கு. இந்த 3வது ஜாமம் தனுசுல அந்த ஜாமத்தினுடைய பிளேஸ்மெண்ட் அதுல விழுந்திருக்கு. இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு குருவாரம், அப்ப வியாழன். அப்ப இன்றைய ஜாமம் அதிபதி, இன்றைய கிழமையின் அதிபதி ஜாமாதிபதியா மாறுறாரு. அவர் எங்க இருப்பாரு? தனுசுல இருப்பாரு. இப்ப உதாரணமா தனுசுக்கு வந்துட்டாரு. அப்ப இந்த தனுசுல குரு இருந்தார்னா குருவுக்கு நேர 7வது வீட்டுல மிதுனத்துல யார் இருப்பான்னு சந்திரன் இருப்பாரு அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு 8 இடத்துலயும் இந்த குரு இருக்காரு. அப்ப குருவுக்கு அடுத்து யார் வருவான்னா, குருவுக்கு அடுத்து பாருங்க கதிர் சேமி. அப்ப புதன் வருவார். அப்ப குருவுக்கு கதிர் சூரியன், அதுக்கடுத்து செவ்வாய், அதுக்கடுத்து குரு, 3வது இடம் குரு, குருவுக்கு அடுத்து புதன். அப்ப புதன் தான் துளாராசியில இருப்பார். அப்ப புதனுக்கு நேர 7வது ராசியில பாம்பு இருப்பாங்க. புதனுக்கு அடுத்தாருன்னா சனி அப்படின்னு இருக்காங்க. புதனுக்கு அடுத்து யார் வர்றா அப்படின்னா சுக்கிரன் வர்றாரு. சுக்கிரனுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து பாம்பு. இது ஜாம கிரகத்தினுடைய வரிசை. இதெல்லாம் நம்ம வகுப்புல தெளிவா பார்க்க போறோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இவங்க இந்த ஜாமத்தை வந்திருக்காங்க. இப்ப இந்த ஜாம கிரகத்தினுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜாம கிரகம் குரு ஆட்சியாக இருக்கிறது. இந்த இடத்துல குரு இருக்காரு, இடத்துல குரு ஆட்சியா இருக்கிறாரு. 3வது ஜாமத்துல வந்திருக்காரு. குருக்கு நேரம் இந்த சந்திரன் இருக்காரு. அப்படி வச்சுக்கலாமா? சந்திரன் கருத்து இங்க பாம்பு இருப்பாரு. அப்ப சூரியன் இங்க இருப்பாரு. அப்ப இங்க செவ்வாய் இங்க இருப்பாரு, இங்க குரு இருக்காரு. செவ்வாய் இந்த வீட்டுல யாரு? உச்சம் பெற்றிருக்காரு. அப்ப இங்க செவ்வாய் இருந்தா இங்க சனி இருப்பாரு அப்படின்னு பாருங்க. அப்ப இப்ப இந்த மாதிரி பார்த்து, அப்ப சூரியன் இங்க இருந்தா சுக்கிரன் இங்க இருப்பாரு. எதுல இருப்பாரு? கன்னி ராசியில இருப்பாரு. அப்ப சுக்கிரன் எந்த நிலைமையில இருப்பாரு? நீசமான நிலைமையில இருப்பாரு அப்படின்னா. அப்ப கேள்வி என்ன கேள்வியா இருக்கணும்னா, இந்த நீச கிரகங்களையும் உச்ச கிரகங்களையும் வைத்தே நாம் கேள்வி சொல்லிடலாம். நம்ம மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிடலாம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இத மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப ஒருவனுடைய மனதில் உச்ச கிரகங்களும் நீச கிரகம் தான் அவன் மனதிலே ஆட்சி செய்கிறது, ஆளுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப யார் நீசமா இருக்கா? சுக்கிரன் நீசமா இருக்கா. குரு எப்படி இருக்காரு? ஆட்சியா இருக்கு. அப்ப குரு ஆட்சியா இருப்பதனால் பண சம்பந்தமான விஷயம், குழந்தை சம்பந்தமான விஷயம் ஒரு மங்களகரமான கேள்வியாக இருக்கும் அப்படின்னு இருப்பார். பைனான்ஸ் சம்பந்தமானது, நீதி சம்பந்தமானதெல்லாம் இருக்கும். சுக்கிரன் நீசமா இருக்காரு. அப்ப சுக்கிரனுடைய காலத்துவத்தை இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, தகுதி குறைவாக இருக்கிறது. இப்ப திருமணத்தை பற்றி ஒருத்தர் கேட்டா சரியில்லை, ஒரு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் கேட்டா சரியில்லை, சொகுசான வாகனம் வாங்கும்போது சுக்கிரன். ஆனா அதேனால போர் வீலரு இந்த மாதிரியாக வரும்போது செவ்வாய் பார்க்கணும். செவ்வாய் எங்க? உச்சமா இருக்காது. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் உச்சம். அப்ப செவ்வாய் சிறப்பட்ட காலங்கள் சிறப்பு. செவ்வாய்க்கு என்னென்ன காலத்துவம் இருக்கு? சகோதர காலத்துவம், விவசாயம், ரத்த சம்பந்தமானது, மிஷினரி சம்பந்தமான வேலை, பூமிக்காரர்கள், இளைய சகோதரக்காரர்கள், மைத்துரக்காரர்கள், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கிறோம்னா மாப்பிள்ளை, இது எல்லாமே செவ்வாயினுடைய காரத்துவம் ஆகிறது. அப்ப அந்த செவ்வாயினுடைய காரத்துவத்தை இந்த இடத்துல வச்சு நாம் பலன் சொல்ல வேண்டும். இப்படி சாம கிரகங்களை வைத்து ஜாம கிரகங்களை வைத்து பலன் சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம போக பாருங்க. 6 தான் முதலில் பார்க்கணும். 6 உதயம் கழிப்பு சூக்கமராசி.
இதுதான் நம்முடைய பேசிக் கேள்வி, இதுதான் டூல்ஸ். அப்ப என்னென்ன இருக்கு? ஜாம கிரகம் இருக்கு, ஆறுட இருக்கு, உதயம் இருக்கு, கழிப்பு இருக்கு, சூக்கம் ராசி இருக்கு. இந்த விஷயங்கள் இருந்தாலே ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், பலன் சொல்லிடலாம். அப்ப ஒரு கேள்விக்கு நாம் எடுத்துக்கொள்வது ஒரு அரை மணி நேரத்துல அவர்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியோட தொடர்புடைய கேள்விக்கு மட்டும் ஒரு ஆயிரம் பொருந்தோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். சரி, இப்ப ஜாமக்கோளாவதுல ஒரு விஷயங்கள் இருக்குன்றத சொல்றோம். அப்ப இதுல உதயம் என்ன, ஆர்கம் என்ன, கழிப்பு என்ன, அதனுடைய கால்குலேஷன் என்ன, சாமக்கோளனுடைய கால்குலேஷன் என்ன, சூக்கமராசினுடைய கால்குலேஷன் என்னங்கிறதெல்லாம் நாங்கள் விரிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறோம். அப்படி கற்றுக் கொடுத்த பிறகு இதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங்க ராகுகாலம், யமகண்டம், மாந்தி இதெல்லாம் இதை வச்சு பலன் சொல்றோம். அதுக்கும் இணைத்து ஜாம கிரகங்களோட இணைத்து பாம்பு, ராகுகாலம், யமகண்டம் அப்படின்னு எடுத்து சொல்ல போறோம். இப்ப ராகுகாலம்னா இந்த ராகு காலத்துக்கும் யமகண்டத்துக்கும் நம்ம அதாவது உண்மையை மறைக்கிறது ராகு, ஒரு பொய்மையை சொல்வது ராகு. ஆனால் உயிரோட இல்லை என்று சொல்வது யமகண்டம். மாந்தி என்பது பிரேத தோஷத்தை சொல்கிறது. இதுக்கான ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆருடம், உதயம், கழிப்பு, சூக்கமராசி, ஜாமகிரகங்கள் வைத்து நாம் பலனை தெளிவாக சொல்றோம். என்னையா இங்க பாப்பீங்க, இத வச்சு எதை சொல்லலாம்னா, ஒரு திருமண சம்பந்தமான விஷயங்களை நாம் ஆய்வு செய்யலாம். ஒரு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஏன் கல்யாணம் நடக்கல, இதுக்கு யாரு காரணம், அதை பார்க்கலாம். சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பற்றி பார்க்கலாம், குழந்தை பேரை பற்றி பார்க்கலாம், கர்ப்ப நிச்சயத்தை பற்றி பார்க்கலாம். சரி, அப்படியே ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை படிப்புக்கு போய் சேர்க்கிறோம், எந்த மாதிரியான படிப்பு படிக்கலாம், எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற படிப்பு சம்பந்தமான கேள்வியை கேட்கலாம். சரி, படிச்சு முடிச்சோன்னு என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு வீடு கட்டணும், படிச்சு முடிஞ்சவனு வேலை பார்க்கணும். அப்ப வேலை சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான கேட்கலாம். அடுத்த தொழில் சம்பாதிச்சான், ஒரு இடம் பார்க்கணும், இந்த இடம் வாங்கணும்னா இந்த பிளாட் நல்லா இருக்குமா, இந்த வீடு எத்த மாதிரியான வீடு அமையும், இவனுக்கு சென்ட்ரல் வீடு அமையுமா, கூரை வீடு அமையுமா, டார்ச் வீடு அமையுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வீடு பார்த்தாச்சு, வீடு பார்த்தோம்னா அடுத்த கல்யாணம், திருமணம் சம்பந்தமான விஷயம், இது புதுமண பொருத்தம் பார்க்கலாம், இவனுக்கு எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து வண்டி, வாகனம், இதெல்லாம் வீட்டுக்குள்ள பார்க்கலாம். அடுத்து கடனை பார்க்கலாம், நோயை பார்க்கலாம், இதெல்லாம் இதுக்குள்ள பார்க்கலாம். இப்ப வீடு கட்டணும்னா நீரோட்டம் பார்க்கலாம். அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்த பிறகு தெய்வ நிலை எப்படி இருக்கு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லையா இருக்கா இல்லையா. ஒரு கோயிலுக்குள்ள போறோம், அந்த கோயிலுக்குள்ள போனோம்னு அந்த கோயில்ல தெய்வம், இந்த சிலையில் எவ்வளவு ஆற்றல் இருக்கு, இந்த கோவில் நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்னு 12 பாவ காரகத்துவத்தையும் இந்த 9 கிரக காரகத்துவத்தையும் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து பாக்கெட்ல அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கோயிலை பத்தி சொல்றோம், தெய்வத்தை பத்தி சொல்றோம். நோய், கடன், வம்பு, வழக்கு எல்லாமே இதற்கு ஒரு பொருள் நம்ம விட்டு வெளியே போயிடுச்சு, காணாம போயிடுச்சு, திருடு போயிடுச்சு, இறந்து போச்சு, அது நபரா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அதையுமே கண்டுபிடிச்சு சொல்லலாம். இப்படி அடுத்து இதை விட முக்கியமானது என்னன்னா, கால நிர்ணயம் என்று நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த கால நிர்ணயத்துக்கு காரண கர்த்தாக்கள்லாம் எதை பயன்படுத்தினா எந்த காலத்தில் எந்த நேரத்தில், அதாவது ஒரு வருஷம் நடக்குமா, மாச கணக்கில் நடக்குமா, நாலு கணக்கில் நடக்குமா, மணிக்கணக்கில் நடக்குமா என்று தெளிவாக ஜாமக்கிரகத்தை வைத்து, ஜாமக்கோள், நவீன ஜாமக்கோள் ஆர்வத்தை வைத்து, சூக்கம் ராசி வைத்து தெளிவாக சொல்லப்படும். சரி, இறுதியாக இந்த ஜாமக்கோளை வைத்து ஒரு தீர்வு சொல்லப்படும், ஒரு பரிகாரம் சொல்லப்படும். அந்த தீர்வு என்பதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். எப்படி அது சொல்யூஷன், ஹவு டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம்.
அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஜாமக்கோளாறுடத்துல தெல்ல தெளிவாக நாம சொல்லலாம். அப்ப ஜாமக்கோளாறுடம் என்பது ஒரு அற்புதமான கலை. இது ஒரு தெய்வீக கலை. இது சமண முனிவர்களால் நிறுவப்பட்ட ஒரு கலை. உபேந்திராச்சாரியார் நமக்கு கற்றுக் கொடுத்த கலை. ஆகையால இந்த கலையை நீங்கள் தெளிவா கத்துக்கிட்டா ஜாதகம் வந்த உடனே ஒரு ஆர்வத்தை போடுங்க. ஜாதகமே இல்லாம வந்துட்டா ஆர்வத்தை போட்டு சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு சக்தி, அருள்வாக்கு மாதிரி சொல்லக்கூடிய ஒரே சக்தி எதுனா நவீன ஜாமக்கோள் ஆர்வம். இந்த பயிற்சி வகுப்பு நாளை 7 மணிக்கு 2ஆம் தேதி, நாளை 2ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி இரவு 7 மணிக்கு உள்ள வகுப்பு தொடங்கிறோம். அதுக்கான இன்டிமேஷன் நாளைக்கு வரும். அட்மிஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை மேலும் தெரிந்து கொள்வதும், எங்களுக்கு இப்ப படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம கிளாஸ் நடத்துறோம், வர முடியலன்னா உங்களுக்கு ஆடியோ வீடியோ அனுப்பிடுவோம். நீங்க அதை திரும்ப திரும்ப கேட்டு எனக்கு எப்ப வேணாலும் சந்தேகத்தையும் கேட்டுக்கொள்ளலாம். இந்த ஜெய்பாபா கலைப்பிரியர் உங்களுக்காக எப்போதும் காத்திருக்கிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை நிற்கும். நமச்சிவாய வாழ, நாதன் தாழ் வாழ்க.